எல்லோருக்கும் வணக்கம். ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஜப்பான் மார்க்கெட் 2% ஏறி இருக்கு. தைவான் மார்க்கெட் 2% ஏறி இருக்கு. நம்ம மார்க்கெட் ஒண்ணுமே ஏறலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவதும், சொந்தமா கார் இல்லையே, சொந்தமா புல்லட் இல்லையே, சில காலேஜ் பசங்க சொந்தமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லையே, அப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும் சொந்தமா மேலே ஏறின ஒரு ஷேருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவதும் தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம். அதனால தான் பல ட்ரேடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுக்கக்கூடிய ஷேர்கள் ஏதாவது ஒரு வகையில் நியூஸே இல்லைனாலும் அவன் பயங்கரமாக ஏறி இறங்கக்கூடிய வாலட்டிலிட்டி ஷேராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி எதிர்காலத்தில் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. 2 வருடமாகவே குறிப்பிட்ட ஹை வருவதும் அதன் பின்பு குறிப்பிட்ட லோ போகுமாவே சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைய தேதியில் இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நிற்கிறான். இனி தொடர்ந்து பாதி கிணறு தாண்டி விட்டு இந்த சுந்தரம் ஃபினான்ஸ் இன்னும் மீதி கிணறு தாண்டி தன்னுடைய பழைய ஹை போக போகிறதா அல்லது கீழே உழுக போகிறதா அப்படின்றது தெரியல. ஆனால் பல்வேறு ட்ரேடர்கள் எது போன்ற பங்குகளை எடுப்பார்கள் அப்படின்னா, இந்த மாதிரியான வாலட்டிலிட்டியான பங்குகள் எடுக்கும் பொழுதுதான் அட எவனாவது ஒருத்தனாவது ஏர்ன ஷேர் போர்ட்ஃபோலியோல இருக்குமே அப்படின்ற நிகழ்வு சில நேரங்கள்ல நடக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் பெருசா கீழே விழுந்துருவான். ஏதோ ஒன்று நடக்கணும்ல மார்க்கெட்ல. சும்மா எடுத்து வச்ச இடத்துலயே உட்கார்ந்து என்ன ஆகுறது? மார்க்கெட்ல வேறு என்ன பிரபலமான தகவல்கள் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் Q1 ரிசல்ட் சீசன்ல 20% ஏறி இருக்காங்க. எப்படி இது போன்ற பங்குகளை பல பேர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இன்பம். அதுல எப்பேற்பட்ட இன்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த பங்கு தன்னுடைய லோ பிரைஸ் இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சு கொடுத்த அதே ஒரு 3 months லோ பிரைஸ் அப்படின்றது ஜூன் மாசத்துல விழுந்தது 600 ரூபாய் ரேஞ்சில். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பங்கு பெருசா ஏறல. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல 20% என்பது ஏறிட்டதுனால தன்னுடைய பழைய ஹை அப்படின்றது வந்துச்சு. ஸோ இந்த பங்கு ஏறுவதும் இறங்குவதுமாக கடந்த 6 மாசத்துல இருந்திருக்கு. அந்த 6 மாதத்திலுமே தன்னுடைய 2-3 சைக்கிள்களை நிறைவு செஞ்சிருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கு எந்த பக்கம் போகும்? ஓகே, Q1 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் குப்புற உழுவோம் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து விடுமா, அல்லது தொடர்ந்து ஏறி தன்னுடைய பழைய ஹையை தாண்டுமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடத்துல இந்த ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இவன் மேலே ஏறி வந்ததுக்கு Q1 ரிசல்ட் அப்படின்றதான் காரணம். எங்களுக்கு ஒன்றும் இப்படி நடக்க மாட்டேங்குதாப்பா. சில நேரங்களில் டெக்னிக்கல் பார்த்து என்டர் ஆனவங்களுக்கெல்லாம் திடீர்னு அதிர்ச்சி கிடைச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்றது பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, சே இது ஒரு 4 years மல்டி இயர் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், இவன் ஒரு வேளை மல்டி பேக்கர் ஆயிடுவானோ அப்படின்னு இந்த பிரேக் அவுட்டை பார்த்து எத்தனையோ ட்ரேடர்கள் நம்பி உள்ள போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஏமாற்றம் என்பது மிஞ்சி இருக்கு. ஏன் அப்படின்னா, நல்ல ஒரு அருமையான பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து மேலே போக முடியாம, தொடர்ந்து பிக்கப் ஆக முடியாம, ஆனால் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, ஓ இவன் ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கான்பா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. இவன் பயங்கரமான ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். புதிய உச்சங்கள் எப்படி தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் லோ ரேட்ல இருந்து 1000 ரூபாய்க்கு போச்சு. இங்க பாத்தீங்களா, இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படித்தான் பண்ணிச்சு. தன்னுடைய 2023 சமயங்கள்ல இருந்த உச்சத்தை தாண்டினோடனே அப்படியே ராக்கெட் மாதிரி மேல 1000 ரூபாய் பக்கத்துல போயிடுச்சு. அந்த மாதிரிக்கு இது நடந்துருமோ இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க்ல அப்படின்ற மாதிரி 2-3 உச்சியை தாண்டினுடனே பல ட்ரேடர்கள் கணக்கு போட்டாங்க. பாவம், அவங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம். அந்த பிரேக் அவுட் பார்த்து என்ட்ரி பார்த்து எடுத்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமாக அந்த பங்கு கீழே விழுந்து விட்டது. ஆனா ஒரு பங்கு எப்படி 2 பேர்த்த ஏமாத்த முடியும் அப்படின்றது தெரியல. அதாவது பிரேக் அவுட் ஆனவங்களுக்கும் இப்போ ரொம்ப சோகமா இருப்பாங்க, ஏன்னா கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சு கீழே வந்திருக்கும். அப்படி கீழே வந்த பங்கு தற்போது 2025 லோல கீழே விழுந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை இதே லோல இருந்து பிக்கப் ஆனவன் தான். இந்த முறை என்ன பண்ண போறான் இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க்? ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸுக்கும் ஏமாற்றம் தற்போது. இனி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் என்ட்ரி ஆயிருந்திருப்பாங்க. ஓகே, அந்த பங்கு சரிவடைஞ்சு கிடத்திருக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கும் ஏமாற்றமாகி கீழே தொடர்ந்து போக போகிறதா அல்லது ரிவர்சல் வாங்குதா என்ன அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்காக இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்றதும் இருக்குது. இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய கம்பெனிகளும் சாதாரண ஆளு கிடையாது. அதுவும் வாலட்டிலிட்டியான லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரக்கூடிய பாரத் 4G, இன்ஃபோ எட்ஜ், ஜீலு, லிண்டே இந்தியா, ஹிந்து காப்பர்,
கேபிஆர் மில், ட்ரிவேணி, டிபிஎல், ரெட் டேப்னு பல்வேறு பங்குகள் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள் தான். ஆக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் 4 நாள் தான் நம்மளுடைய Q1 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் பெருசாக இருக்கும். அந்த 4 நாளுக்கும் வரிசையாக பங்குகள் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய பங்குகள் வந்திருக்கு. இன்னைக்கே கூட பார்த்தீங்கல்ல, ஆர்த்தி ஃபார்மெல்லாம் 20% ஏறி இருக்கு. அது போக ஆனால் இன்னைக்கு ஏறிய பங்குகள் நிறைய பாப்புலர் இல்லாத பங்குகள் தான். ஆந்திரா சுகர் 18%, யூனிவர்சல் கேபிள்ஸ் 19% ஏறினாலும் அதெல்லாம் சிறிய பங்குகள் தான். இருந்தாலும் இது பவர்ல இருக்கு, யூனிவர்சல் பவர் செக்டர்ல இருக்கு, ஆந்திரா சுகர் செக்டர்ல இருக்கு, எத்தனால் ரிலேட்டடாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களுடைய பிசினஸ் எல்லாம் எதிர்காலத்தில் நல்லா இருக்குமோன்னு நினைச்சிட்டு 18% அசால்ட்டா தூக்கி விட்டுட்டாங்க. அது போக பாப்புலரா இன்னுங்க ஆட்டோ செக்டர் ஒன்று தான் உருப்படியா இருக்கு அப்படின்னு சமீபத்தில் செய்திகள் இருந்தது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அட்டுலாட்டா 10%, ஜம்னாட்டா 10%, இந்த ரேமண்ட் ரியாலிட்டி அவனை இந்த வருஷத்துல ஏதாவது இந்த குவார்டர்ல ஏதாவது உருப்பிடுவான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஒரு 8% வீழ்ச்சி. எப்பா ரேமண்ட் ரியாலிட்டி இப்படி 10% கிரேஸ் ஆகிருக்கு, என்னையா நீ பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா அது லாபம் தான் பண்ணியிருக்கு. ஆனால் வெறும் 13 கோடி அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இந்த பங்குல ஆனாலும் தப்பு கிடையாது. அவன் 52 வீக் லோல இருந்து மேலே ஏறி பணத்தை டபுள் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ 10% என்பது இறங்கி இருக்கு. ஸோ ஒரு வால்யூம் என்பது நடந்து ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே அது ஏதோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் என்பது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பங்கு 450லிருந்து அப்படியே மேலே 700 வரைக்கும் போயிட்டு இன்றைய தேதியில் 10% இறங்கி 627 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கே தெரியுது பாரு, அதுதான் உன்னுடைய பழைய ப்ரீவியஸ் ஹை. அந்த ஹைக்கு மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்களே, மறுபடியும் திரும்புமா உள்வாங்கி அப்படின்னு பல ட்ரேடர்கள் பல ஷேர்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரிவேணி இன்ஜினியரிங் ஒரு ஷேர், டாடா ஸ்டீல்னு ஒரு ஷேர். இந்த ஷேர்களுடைய பழைய ஹை என்பது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட 320 ரூபாய் இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங் பழைய ஹை. அதே மாதிரி டாடா ஸ்டீலினுடைய பழைய ஹை என்பது கிட்டத்தட்ட 220 ரூபா ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த இரண்டு பங்குகளுமே சமீபத்தில் கீழே விழுந்துட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட உள்வாங்கி திரும்புமா, தன்னுடைய பழைய மொமெண்டத்தை திருப்பி எடுக்குமா அப்படின்ற மாதிரி சரிவடைந்ததுக்கு அப்புறம் அந்த ஷேரை வச்சிருக்கக்கூடியவங்க பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஷேருமே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி உள்வாங்கி தன்னுடைய பழைய ஹையை தொட்டுச்சுன்னா தான் ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். ஸோ இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங், டாடா ஸ்டீல் போன்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எப்போ திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் தொடும் அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷம் என்பது வரும். அது வரைக்கும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க, அங்க தெரியுது பார் அதுதான் உன்னுடைய பழைய ஹை, அதுக்கு எப்ப ராஜா திரும்பி வருவ. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஷேர் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஆனா மொத்தமா கணக்கெடுத்து பார்க்கல ஜெயிச்ச செக்டர்கள் எது அப்படின்னு பார்த்தா ஃபார்மா செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸ் போன்று தான் ஓரளவுக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட போய் பாருங்க, ஆர்த்தி ஃபார்மா அப்படின்ற பங்கு 20% ஏறி இருக்கான். அதே மாதிரி இந்த என்டெரோ ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு அது ஒரு 7% என்பது ஏறி இருக்கு. இவங்கெல்லாம் எந்த செக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வச்சுங்களேன், வாட் செக்டர் ஆர் தீஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக்ஸை நம்ம போய் பார்த்தோம்னா ஃபார்மா, ஹெல்த் கேர் போன்றது ரிலேட்டடாக இருக்கு. அதே மாதிரி ஐடி ரிலேட்டடான சில பங்குகள் தான் இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி இருந்த பங்குகள். ஆட்டோத்துறை கூட இப்ப சமீபத்தில் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. எனிவே, ஆர்த்தி ஃபார்மா அப்படின்ற பங்கு எந்த செக்டரை சார்ந்தது அப்படின்னா பார்மசூட்டிக்கல் செக்டரை சார்ந்தது. அதனுடைய சமீபத்திய ரிசல்ட் 76 கோடி அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரியோ ஹெல்த் கேர் அப்படின்றதும் ஃபார்மா ரிலேட்டடான, டேப்லெட்ஸ் ரிலேட்டடான அந்த மாதிரி தான். ஸோ இப்படி ஃபார்மசி ரீட்டைல் இருக்கக்கூடிய என்ட்ரோ ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது 52 கோடி அப்படின்ற மாதிரி லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு ஏறி இருக்கக்கூடிய செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் ஃபார்மா செக்டர் தான் ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம். ஆனால் ரிசல்ட் சீசன் இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் லேண்ட் விலை ஏறிச்சுன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் ஏறுறதும், அது மாதிரி அலுமினியம், அது மாதிரி எந்தெந்த மெட்டல் பிரைசஸ் ஏறுதோ அதுக்குண்டான பங்குகள் ஏறுறதும் வாடிக்கையாக நடக்கிறதா. சமீபத்தில் உலகளவில் அலுமினியம் விலைகள் ஏறுமா இறங்குமா, சமீபத்தில் ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ். உடனே அந்த அலுமினியம் விற்கிறதுல ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த நேஷனல் அலுமினியம், ஹிண்டால்கோ அப்படின்னு நம்ம போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு முன்னாடியே அந்த இடத்த பிடிச்சி உட்காந்துருப்பாங்க.
கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல பிக்கப் ஆன இந்த ஹிண்டால்கோ தன்னுடைய பாதி கிணற ஆல்ரெடி தாண்டி இருக்கு. ஸோ சமீபத்தில் அலுமினியமுடைய பிரைஸ் ஏறுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தடுத்து ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஹிண்டால்கோ அப்படின்றது ஒன்னா இருக்கு. அதே மாதிரி தான் நேஷனல் அலுமினியம். இந்த ரெண்டு பசங்களுமே கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹைல பாதியை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. மீதி பாதி மீட்டெடுக்கிறாங்களா அல்லது தொடர்ந்து கீழே விழுக போகிறதா, என்ன ஆக போகிறது அப்படின்னு அடுத்த வரக்கூடிய சில வாரங்கள்ல ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பாப்புலரான ஷேர்கள் அலுமினியமுடைய விலை ஏற்றத்தால அப்படின்ற தகவல்ல இந்த நேஷனல் அலுமினியம், ஹிண்டால்கோ போன்ற பங்குகள்லாம் தற்போது செய்தியில் இருக்கு. இது போக சமீபத்தில் செய்தியில் இருக்கக்கூடிய பங்குகள்ல பேடிஎம் ஒன்று. அந்த யூபிஐ ரிலேட்டடா இது எப்படி தன்னைத்தானே ரிலேட் பண்ணிக்குது அப்படின்றது தெரியல. ஆனா இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த பேடிஎம் என்பது ஒரு புதிய உச்சமாக 1573 ட்ரேட் ஆயிட்டு. பொதுவாக இந்த மாதிரி புதிய உச்சங்கள் வரும் பொழுது அது போன்ற பங்குகள் மல்டி பேக்கர் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சு பார்ப்பாங்க. காலையில கூட அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கூட ஒரு பங்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோமே, கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கை வச்சிருக்கிறவங்க கூட அப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏதாவது மல்டி பேக்கர் ஆயிருமா, ஆல் டைம் ஹையை தாண்டி இருக்கானேன்னு ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பாவம் அவங்களுடைய ஆசை இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் நிராசையா இருக்கு. எதிர்காலம் என்னன்றது தெரியல. இந்த பேடிஎம் ஷேருக்கு நிறைய பேர் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆசையா. அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க சரி ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல வரும்பொழுது அந்த பழைய ஹையை தாண்டி புதிய உச்ச. ஆனா இவன் சரித்திரம் படிச்சுட்டானுங்க. வாரன் பஃபட் அவர்களே அட போங்கயா அப்படின்ற மாதிரி இந்த பேடிஎம் எல்லாம் எங்க ரிவைவ் ஆக போகுது அப்படின்னு வித்துட்டு போயிட்டாரு. அவர் வித்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து தன்னுடைய பழைய ஹையை நோக்கி வருதுன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்தியால மட்டும் இல்ல, வாரன் பஃபட் அவர்கள் வந்து அமெரிக்காலேயே பல கோடிகளை முதலீடு பண்ணாம 4 வருஷம் சும்மா தான் இருந்துட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. இப்ப அமெரிக்க மார்க்கெட் உச்சத்தில் இருக்கு. இப்ப கொண்டு போய் பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்த வாரன் பஃபட் அவர்களுடைய நிறுவனம் வாங்கியிருக்கு. அவர் எதுவுமே கமெண்ட் விடல. அவர் சரி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் அவர் இருப்பாரு. ஸோ எது எப்படியோ இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்துல, அதாவது இந்த யூபிஐ ரிலேட்டடான செய்தியாகவும் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி நெருங்கி வந்த பங்காகவும் லாபத்துக்கு நாங்க திரும்புவோம் அப்படின்னு சொல்லி அடிச்ச இன்னொரு பங்கு பேடிஎம். அப்படி இந்த டாடா மோட்டார் அப்படிதான் சொல்லி அடிச்சாங்க, நாங்க லாபத்துக்கு திரும்புவோம்னு சில வருடங்களுக்கு முன்னாடி. அவங்க லாபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 200 ரூபா பங்கு 1200 ரூபா பக்கத்துல போச்சு. அதே மாதிரி ஜொமேட்டோ அதுவும் அதே மாதிரி தான் லாபத்துக்கு திரும்புவோம்னு சொன்னோடனே மேல் நோக்கி ஏறினாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக்கும் நாங்கள் லாபத்துக்கு திரும்புவோம், எங்களுடைய சேல்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சமீபத்தில் சொன்னாங்க. ஆனால் அது ஒன்றும் பெருசாக திரும்பல பாவம் ஓலா எலக்ட்ரிக்கு. ஆனால் ஸ்விக்கி அப்படின்ற பங்கு என்னைக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் நாங்கள் லாபத்துக்கு திரும்புவோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் சரி, அவங்களுடைய வாயில அல்லது அவங்களுடைய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸே என்னைக்காவது ஒரு நாள் லாபத்துக்கு திரும்பினாலும் சரி, அவனுக்கு ஒரு நாள் இப்படித்தான் ஒரு வேட்டு என்பது இருக்கு. ஸோ இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு அது இப்போதைக்கு நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு என்னைக்கு இப்படி ஒரு யூட்டர்ன் வரப்போகுது பேடிஎம் மாதிரின்றது தெரியல. பரவாயில்ல, பேக் டு த பாயிண்ட். ஸோ இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு இந்த 2026 எவ்வளவு மொத்தமாக இறக்கம் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2026 உச்சியிலிருந்து இறங்கியது 30%, திரும்பி ஏறியது அப்படின்னு பார்க்கும்பொழுது 65% இந்த வருஷத்துல. நண்பர்களே, இந்த சைன்ஜின் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு அநியாயத்துக்கு 60% இறங்கி கிடக்கக்கூடிய பங்கு. யோசிச்சு பாருங்க, இங்க பணம் போட்டவங்கலாம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு கொண்டிருப்பாங்க பாவம். இப்படி இருக்கக்கூடிய சைன்ஜின் இன்டர்நேஷனல் எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மா, ஹெல்த் கேர் போன்ற செக்டர்கள் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்கை சார்ந்ததான். ஆனா இவங்க இருக்கிறது வந்து R&Dல இருக்காங்க. பொதுவாக ஃபார்மாவில் வந்து முதுகெலும்பே வந்து இருக்கிற ப்ராடக்ட்டுகளை செய்கிறத விடவும் புதுசாக R&D பண்ணி புது ப்ராடக்ட்டுகளை புது ஐடியாக்களை உருவாக்கணும். அப்போ தான் நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதான் ஃபார்மாசூட்டிகல்ஸுடைய கோர் கான்செப்ட். யோசிச்சு பாருங்க, கோவிட்டுக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்க எத்தனை கோடிகளை சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி அது முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த சைன்ஜின் இன்டர்நேஷனல் இவங்களுடைய ஸ்டாக் இப்படி அநியாயத்துக்கு இறங்கி கிடக்குதே. அதுவும் ஃபோக்கஸில் இந்த ஹெல்த் கேரு, ஃபார்மா போன்ற செக்டர்கள்லாம் வந்து ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி அநியாயத்துக்கு இந்த சைன்ஜின் இன்டர்நேஷனல் இறங்கி கிடக்குதே. அப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸில் என்னதான் இவன் பண்ண அப்படின்னா, அவனுடைய சேல்ஸ் என்பதை குறைத்தும் அந்த லாபம் செய்து கொண்டிருந்த இடத்துல வெறும் 9 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் இப்படி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட்ஸில்
ஒரு லாஸ் மேக்கிங்காக கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய குரூப் வந்து இப்படி லோ ப்ரைஸில் போய் ஒரு பக்கம் வாங்கியிருக்கு, வேற ஒரு குரூப் வித்துருக்கு. அதனால தான் ட்ரேட் வால்யூம் என்பது நடந்திருக்கு. இன்னொரு குரூப்புமே பெரிய அளவில் வால்யூம் என்பது சமீபத்தில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பங்குல வால்யூம் என்பது நடந்திருக்கிறது. நல்லதுக்கா கெட்டதுக்கா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கோதாவரி அந்த உருட்டுக்கட்டை எடு, என்னை நானே அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டரில் இந்த ஆட்டோத்துறை ஒன்று, மைனிங் இண்டஸ்ட்ரியும் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் தான். ஸோ இந்த ஆஷாபுரா மைன்கம் அப்படின்ற பங்கும் இந்த Q1 ரிசல்ட் சீசனில் பாவம் 10% கிராஷ் ஆயிருக்கு. இந்த ஜம்னா ஆட்டோ அப்படின்ற பங்குமே தன்னுடைய சமீபத்திய ஹையை வந்து தொட்டுட்டு மறுபடியும் ஷார்ப்பாக கீழே இறங்கி இருக்குது. பேசாமல் லாபத்தை புக் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறும் பொழுதே அது வந்து புதிய உச்சத்துக்கு போய் தொடப்போகுதா அல்லது மறுபடியும் பழைய லோக்கு கீழே வந்துருமா அப்படின்றது ரொம்பவுமே கன்ஃபியூஷனான இடம். அதனால அந்த கட்டையை எடுத்து என்னை நானே அடிச்சுக்கணுன்ற மாதிரி தான் பாவம் இந்த ஜம்னா ஆட்டோ வச்சிருக்கிறவங்க புதிய உச்சத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பாவம் 10% மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு முறை கீழே இறங்கினா இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆசாபுரம் மைன் அப்படின்றது மைனிங் செக்டரில் தான் இருக்குது. இருந்தாலும் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஹையை வந்து தொட்டிருக்கான். அங்கே சில பேர் ஒருவேளை ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தப்பிச்ச மாதிரி தான் கணக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் 10% இறங்கியிருக்கே. ஸோ ஆக மொத்தம் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர் Q1 ரிசல்ட்ஸில் ஒரு 10% மேலே போகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 10% கிராஷ் அப்படின்றது உண்மையிலேயே மன வருத்தம். இருந்தாலும் ஒன்றும் மன வருத்தம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான லாபம் தான். லாபத்தில் கம்மியாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நண்பர்களே, இந்த Q1 ரிசல்ட் சீசனில் பல பங்குகள் 10-20% ஏறியிருக்கான், பல பங்குகள் 10-20% இறங்கியிருக்கான். ஸோ அந்த ஷாக்குகளை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த பங்குகள்லாம் எந்த பக்கம் மூவ்மெண்ட் எடுத்து போகுது, ஏன்னா ப்ரிப்பேர் ஆகணும்ல. இந்த ரிசல்ட் சீசன் முடிஞ்சோடனே அடுத்த ரிசல்ட் சீசன் வரைக்கும் இன்னும் 2-3 மாதம் இருக்கு. அந்த 2-3 மாதத்துக்கு உண்டான இடைப்பட்ட காலத்தில் இவனுங்க இழந்ததை மீட்டெடுத்தாவே பல பங்குகள் 10% 20% ஏறணும். ஒரு உதாரணத்துக்கு போன வாரத்தில் வந்து 7% 8% டவுன் ஆன சில பங்குகள்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். எப்படி அடுத்த ரிசல்ட் சீசனுக்குள்ள தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறானுங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு சமீபத்திலே திடீர்னு 8% வாலட்டிலிட்டி என்பதெல்லாம் காமிச்சு கொண்டிருந்த ஒரு பங்கு தான். ஸோ அவனுடைய வாலட்டிலிட்டிக்குள்ள ஏறி இறங்கிட்டு இருந்தானாவே கிட்டத்தட்ட 10% மூவ்மெண்ட். அதே மாதிரி இந்த சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு அவன் 1300க்கும் 900க்கும் இடையிலேயே வந்து ஆல்ரெடி 2 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டான். இனி அடுத்த 3 மாசத்துக்குள்ள ரிசல்ட் வர்றதுக்குள்ள எப்படி இவனே ப்ரிப்பேர் பண்ணிக்க போறான். இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஒரு பங்கு அவனும் சமீபத்தில் கடும் சரிவடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஷாக் அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் என்பது வர்றதுக்கு இன்னொரு 3 மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். நவம்பர் மாதத்தில் வருது அப்படின்னா அந்த டைம்ல இவன் தன்னைத்தானே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க போறான். போய் உச்சியில் நின்றுட்டு ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மேலே போகணும் அல்லது கீழே ஜம்ப் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க போறானா, அல்லது இன்னுமே முக்கியமான இடத்துல சப்போர்ட் எடுக்காம இன்னும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதை வச்சுக்கிட்டு திரும்பி மேலே வர்றானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த வைபவ் குளோபல் முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள் இந்த குவார்டர்லி சீசன்ல பயங்கர வால்டிலிட்டியா இருந்துட்டான். 7% 8% அப்படின்றது ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால மூவ்மெண்ட் என்பது ஆயிருக்கு. அதை இவனுக்கு சரி கட்டானாவே கிட்டத்தட்ட 8% 10% வால்டிலிட்டி என்பது அடுத்த 3 மாதத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு. ஸோ எந்த பக்கம் இந்த பங்குகள் தன்னைத்தானே தயார்படுத்தி நிறுத்த போகுது என்பது பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல மிகவும் வாலட்டிலிட்டியாக இருந்த பங்குகளினுடைய செய்தி இதெல்லாம். இப்போ நம்ம பேசுனது மிக முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னா இந்த ரிசல்ட் சீசனில் எவனாவது ஒரு லோ பக்கத்தில் வந்து விழுந்தா அடுத்த ரிசல்ட் சீசனுக்கு பழைய ஹையை போய் பிடிக்க போறானா அல்லது புது லோ போக போறானா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவல். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.